பொம்மி? இந்தம்மா காஃபி கொடுத்து விட்டாங்க. என்ன பொம்மி, முகம் ஒரு மாதிரி இருக்கு? நான் ஒன்னு சொல்லுவேன், சொன்னா நீ திட்டக்கூடாது. என்னம்மா? நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குமா. நேத்து கூட மல்லிகா, நீ கீழே போய் காஃபி குடி. சரிக்கா. இல்லம்மா, நேத்து என் ரூம்ல பொம்மி, அவர் நடந்தது தானே சொல்லிருக்காரு. நீ ஏமா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி விலகி வந்த? எனக்கு சத்தியமா தெரியலம்மா. அவர் சொல்றத வச்சு பாக்கும் போதும் நீங்க சொல்றத கேக்கும் போதும் அவர மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு பொண்ணுக்கு பெரிய வரோன்னு புரியுது. ஆனா நான் எல்லாத்தையுமே மறந்து போற சாபத்தை வாங்கிட்டேனேம்மா. நீ அவரை என் புருஷன்னு சொல்றத கூட என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு எல்லாமே மறந்துருச்சுன்னு சொல்றீங்க. நான் என்ன மறந்த? நான் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எதுவுமே புரியாம எனக்கு பயமா இருக்குமா. என் நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. அம்மா, உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன், என்ன தயவு செஞ்சு ஊருக்கே கூட்டிட்டு போயிருமா. இதுக்கு மேலையும் பொம்மி கூட இருந்தா அது அவ எதிர்காலத்துக்கு நல்லது இல்லைன்னு தோணுது. மல்லிகா, உன்னோட துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல. நாம ஊருக்கு கிளம்பணும். பேக ரெடி பண்ணணும். என்னம்மா, ஊருக்கு போறியா? நேத்தெல்லாம் சொல்லவே இல்ல, இப்போ திடீர்னு ஊருக்கு போறேன்ற. என்னடி நீ சம்மந்தி வீட்லயே உட்காந்து 3 வேளையும் கொட்டிக்க சொல்றியா? அதுவும் உனக்கு உடம்பு முடியலன்னதும் போட்டதெல்லாம் போட்டபடி எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அங்க எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு பொம்மி. நீ பாட்டுக்கு இங்க இருன்னு சொன்னா என்னால எப்படி இருக்க முடியும் சொல்லு? நான் இதோ பத்திரிக்கை கிடைச்சிருச்சே. பொம்மி, அது வேற ஏதாவது பத்திரிகையா இருக்குமா? அப்படித்தானே இல்லையாமா தர்ஷினி? ஆமா தாத்தா. இல்ல, இது ஏன் கல்யாண பத்திரிக்கை தான். பாரு தர்ஷினி, தாத்தா, அவ ஜெகதீஷ் பேரை பாக்குறதுக்குள்ள எப்படியாவது அதை வாங்கிட்ட. சரிங்க தாத்தா. அண்ணி, அது உங்களோடதான் இருக்காது. எங்க காமிங்க. இல்ல தர்ஷினி, இது ஏன் கல்யாண பத்திரிக்கை தான். கொடுங்க. ஏய், என்ன பத்திரிக்கைய புடுங்குற? இருங்க நீ, தாத்தா பாத்துட்டு சொல்லுவாரு. இருமா பொம்மி, நான் பாத்துட்டு தரேன். பத்திரிக்கைய பாக்கணும்னு ஆசைப்பட்டா அதை ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப ராகு காலமா, இப்ப எதுக்கு பாக்குற? ராகு காலத்துல புதுசா தானே எதுவும் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச கல்யாணத்தோட பத்திரிக்கைய பார்த்தா அதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. அட என்னமா பமினி, உன்கிட்ட நாங்க என்னத்த மறைக்க போறோம்? சாதாரண பத்திரிகை தானே இது. அந்த சாதாரண பத்திரிக்கைய ஏன் என் கையில தரமாட்டேங்கிறீங்க? ஐயோ, இப்பன்னு பார்த்து சித்தார்த்த வேற ஆளா காணுமே, மேலேயே வரலையா? இன்னொரு வா சித்தார்த், பத்திரிகை தேடிட்டு இருந்தால கிடைச்சிருச்சு.
அதான் நீ வந்தது பொம்மி கிட்ட கொடுத்துலாம் நினைச்சேன். இந்தாப்பா நீயே கொடுத்துரு. மாட்னியா? நீ வந்தா என்ன, யார் வந்தா என்ன, பத்திரிக்கை அவகிட்ட கொடுத்துதான் ஆகணும். பத்திரிக்கை கொடுக்கணுமா? கண்டிப்பா வேணுமா? ஆமா, நான் தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல. தர்ஷினி நைஸா புடுங்கி தாத்தா கிட்ட கொடுத்துட்டா தெரியுமா? என்ன தாத்தா நீங்க? அவ கேட்டது சாதாரண பத்திரிக்கை, அது கொடுத்தாதான் என்ன? இந்த பூமி காலையில நீ வந்து சொன்னப்ப போய் சொல்றது ஈஸி தானே நினைச்சேன். ஆனா அது எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான் தெரியுது. தாத்தா, இந்த ஒரு விஷயத்துல எப்படியோ தப்பிச்சாச்சு. இனிமே சொல்லிருக்க பொய்யெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாத்தா. ஐயோ சாமி, எனக்கு கண்ணே கட்டுதுப்பா. ஆனா இப்போதைக்கு வேற வழியே இல்ல. நீ பொய்ய கண்டினியூ பண்ணிதான் ஆகணும். ஐயோ தாத்தா, என்ன தாத்தா? நீங்க பாரு சித்தார்த், ஒரு விஷயம் சொல்றேன். பொம்மிக்கு அது இதுன்னு ஏதாவது யோசனை வராம இருக்கணும்னா அவளை மாத்தி மாத்தி ஏதாவது வீட்டு வேலை கடை வேலைன்னு ஈடுபடுத்தணும். என்ன தாத்தா, நீங்க வேற ஏதோ புதுசா ஆரம்பிக்கிறீங்க? புதுசா இல்லப்பா, இத நான் ஏற்கனவே யோசிச்ச விஷயம்தான். இப்ப நான் பொம்மிய கூப்பிட்டு கடையோட கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கலாம், என் கூடவே இருன்னு சொல்ல போறேன். ஏன் தாத்தா? அது அப்படிதான், நான் பாத்துக்கிறேன். அப்பதான் பொம்மிக்கு சில மாறுதல்கள் வரும். பத்திரிக்கை விஷயத்துல எப்படியாவது சித்தார்த்த மாட்டி விடலான்னு நினைச்சா மொத்தமும் சொதப்பிடிச்சாத்த. திரும்ப திரும்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி தப்பிச்சுட்டே இருக்காங்க. பொம்மி, இங்க வாமா. சொல்லுங்க. கடையோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, நீயும் கொஞ்சம் கூட இருமா. பாத்தியா, இந்த பெருசு மறுபடியும் பொம்மியை கடைக்குள்ள இழுத்துட்டு வர பாக்குறாரு. நான் எதுக்கு தாத்தா? என்னம்மா புதுசா கேக்குற? நான் எப்ப கடையோட கணக்கு வழக்கு பார்த்தாலும் நீ தானே கூட இருப்ப. அப்படியா தாத்தா? என்னம்மா அப்படியாங்கிற? சரி, நீ போய் சாவித்திரி கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லி அக்கவுண்ட் நோட்டை போய் வாங்கிட்டு வா. கேட்டல்ல, அக்கவுண்ட்ஸ் நோட்டு வேணுமா? அக்கவுண்ட்ஸ் தானே வேணும். இதுல எப்படி கேம் ஆடுறேன்னு மட்டும் பாரு. என்னத்த பண்ண போறீங்க? சொல்றேன், வா வா வா. அத என்னத்த பண்ண போறீங்க? சொல்றேன் சொல்றேன், நீ முதல்ல அவ வராளான்னு பாரு. என்னம்மா யோசிக்கிற? போ. சரி. வந்துட்டு இருக்கியா? அத்த வந்துட்டு இருக்கா. வரட்டும். பொம்மி சரியான பைத்தியம். அவளை வச்சு அக்கவுண்ட்ஸ் பார்த்தா அவ்வளவுதான்னு அந்த பெருசையே கலங்கடிக்கிறேன். அத்த, என்னத்த அக்கவுண்ட் பேஜ் கிழிக்கிறீங்க? நான் எங்க கிழிச்சேன்? கிழிச்சது பொம்மி. புரியல அத்த. பொம்மி கிட்ட நான் கொடுக்கும் போது அந்த நோட்டு நல்லாதான் இருந்துச்சு. போற வழியில அவளுக்கு பைத்தியம் முத்தி அதுல இருக்கிற பேப்பர் எல்லாம் கிழிச்சிட்டா அப்படின்னு நாம சொல்லுவோம். அத்த, எங்க எதுக்கு போடுறீங்க? அதுவும் கரெக்ட் தான். வாமா வா. தாத்தா கடையோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஏதோ அக்கவுண்ட் கேட்டாரு. இருமா, கொண்டு வரேன்.
இந்தாம்மா. பொம்மி சாப்பிட்டியா? இதோ இனிமேதான். இங்க பாரு, உடம்ப நல்லா கவனிச்சுக்க வேணாமா? வேளா வேளைக்கு சாப்பிட்டு மாத்திரை போட்டாதானே உடம்பு நல்லா இருக்கும். என்னம்மா இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா எப்படி? சரி வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல, தாத்தா கணக்கு பாக்குறதுக்கு என்ன கூட இருக்க சொல்லிருக்காரு. பாத்துட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, போயிட்டு வா. பூமி, உன்னை முதல்ல நம்ம வீட்டுல தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு முறை நீ ரோட்ல வந்துட்டு இருந்தப்ப அங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு. அப்ப நான் யதார்த்தமா கார் பானட்ல உட்காந்துட்டு இருந்தேன். நாம அப்போ ஒரு முறை மீட் பண்ணிருக்கோம். கையறா, ஏன் ஏரியால வந்து ஏன் மேலே கை வைக்கிற? பூமி, கொஞ்சம் இறங்கு. அப்பா போட்டோவை பாத்தியாமா? அங்க பாரு. ஐயோ, நான் ஒருத்தி உங்க எல்லாரையும் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க, வாங்க. தர்ஷினி, பூமி கொஞ்சம் எந்திரிங்க. அது வந்து என் கூட வா. எங்க? உனக்கு ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? ஆமா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. நீ வா, நான் சொல்றேன். ஆனா சர்ப்ரைஸ் கொடுக்கறதுனால நான் உன் கண்ணை பொத்தி தான் கூட்டிட்டு போவேன். எனக்கு புரியல. வா பூமி. அப்புறம் என்ன பொம்மி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊருக்கு வந்திருக்க? இந்த மாமாவை ஞாபகம் இருக்கா இல்லையா? சித்தார்த், பொம்மி முன்னாடி எந்த பிரச்சனையும் வேண்டாம். மாப்பிள, எங்க ஊர் மாப்பிள? சௌக்கியமா இருக்கீங்களா? இவங்க யாரு? ஐயோ, என்ன இது? நீ இந்த ஊரை விட்டு போய் கொஞ்ச நாள் ஆனதும் என்னைய மறந்துட்டியா? மாமம்மா, உன் மாம, முற மாம.
எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போய் எதுனாலும் பொம்மியோட அம்மா கிட்ட பேசு. அவங்க உனக்கு எல்லா விளக்கத்தையும் சொல்லுவாங்க. ஒரு ரவுடித்தனத்தை மறுபடியும் காட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? பொம்மிக்கிட்ட எனக்கு உரிமை இல்லையா என்ன? சும்மா உரிமையா அவகிட்ட விளையாடுன. இங்க பாரு, பொம்மிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. அவளுக்கு இப்ப எதுவுமே ஞாபகம் இல்ல, புரியுதா? அவகிட்ட ஏதாவது வம்பு பண்ணி அவளை கஷ்டப்படுத்தின அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சித்தார்த் தம்பி கூடவே வந்திருக்காரு. உன் வாழை ஒட்ட நறுக்கிடுவாரு. ஏற்கனவே அவர்கிட்ட வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரி சரி, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். பொம்மி, பழசெல்லாம் மறந்துட்டியா? அப்ப நான் வில்லத்தனம் பண்ணதெல்லாம் மறந்துருக்கும். நான் உன் மரமாமங்கிறது மட்டும்தான் மனசுல இருக்கும். அது ஒண்ணு போதுமே. நீ ஊரை விட்டு கிளம்புறதுக்குள்ள இந்த மாமா என்னென்ன வித்த காமிக்க போறேன்னு மட்டும் பாரு. வாங்கடா. அத்த, நீங்க நேரா கோயிலுக்கு வந்துருங்க. நாங்க இந்த வண்டியிலே வந்துடுறோம். என்ன தம்பி, எதுக்கு தம்பி டிவிஎஸ் 50 சிரமம் தானேப்பா? ஒரு சிரமமும் இல்ல ஆண்டி. நாங்க அப்படியே ஊருக்குள்ள போய் அதிரசத்தை வித்துட்டு வந்துடுறோம். அதிரசம் விற்க போறியா? ஆமா பாட்டி, நாங்க அப்படியே வித்துட்டு வந்துடுறோம். அட பொம்மி, வா போலாம் வா. நான் உன்னை புடிச்சிட்டு இருக்கின்ற தைரியத்துல தானே நீ மாங்காய் பறிச்சிட்டு இருந்த. அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லல. ஆத்தா பொம்மி, நீ உடம்புக்கு முடியாம படுத்து கிடந்தப்ப இந்த தம்பி ஊர் ஊரா அலைஞ்சு திரிஞ்சு யார் யாரோ நடிகர் எல்லாம் புடிச்சு உன் உசுர காப்பாத்துச்சுன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டாங்கம்மா. பேப்பர்ல எல்லாம் கூட வந்துச்சுன்னு சொன்னாங்கம்மா. பரவாயில்ல, நீ கோயில் கோயிலா போய் அந்த பிள்ளையாரப்பனை கும்பிட்டது வீண் போகல. உன் மனசுக்கேத்த மகராசன் தான் கிடைச்சிருக்காருமா. காலை அப்படி இப்படின்னு அசைச்சா கூட பொண்டாட்டி விழுந்துருவான்னு பயந்து போய் அம்புட்டு எறும்பு கடிச்சும் காலை அசைக்காம உன்னைய தூக்கிட்டு நின்னாரு பாரு. உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. சரி இருமா, நான் இப்ப வந்துடுறேன். ரொம்ப வலிக்குதா? ஏய், இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. 2 மாங்காய் போதும்ல. பொம்மி, இந்தாமா உனக்கு பிடிச்ச வேர்க்கடலை. தம்பி நீ இதை வீட்டுக்கு கொண்டு போய் அவிச்சு சாப்பிடுங்க. பத்திரமா போங்க. போனதும் தம்பி காலுக்கு சுண்ணாம்பு வச்சு விடு. இல்லைன்னா போகும்போதே ஒரு கடையில தேங்காய் வாங்கி அதை தடவி விடு. அண்ணே, சரி நாங்க வரோம். சரிங்க, நன்றிங்கண்ணா. போயிட்டு வாங்க. பொம்மி, வா போலாம் போ. அதிரசம் அதிரசம் அதிரசம். இது பூலோகத்து அதிசயம். இது பூலோகத்து அதிசயம். பல்லு முளைக்காத பாப்பாவும் பல்லு போன தாத்தாவும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடும். இது பொம்மி செஞ்ச அதிரசம். வாங்க வாங்க வாங்க, இது பொம்மி செஞ்ச அதிரசம். அதிரசம் 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 அதிரசம். சொல்லு. அதிரசம் அதிரசம் அதிரசம். இது பூலோகத்து அதிசயம். பல்லு முளைக்காத பாப்பாவும் பல்லு போன தாத்தாவும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடும். இது பொம்மி செஞ்ச அதிரசம். ஆமா பொம்மி, நல்லா இருக்கியாமா? இப்பதாம எங்க காதுல தேன் பாயிற மாதிரி இருக்கு. அதிரசத்தை விட உன் பாட்டு இனிப்பா இருக்குமா. உன் கையால ஒரு அதிரசம் கொடுமா. போயிட்டு வரும் பொம்மி. நாங்க வரோம். வர்றோம் தம்பி, எனக்கு ஒரு அதிரசம்பா. சார் வாங்க.
இந்த அதிர்ஷ்டம் விலை என்ன தம்பி? அதிரசம் 1000 ரூபாய் பெரியவர. 1000 ரூபாயா? பொம்மி, நீ அதிரசம் வித்தன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கூடவே நானும் இருந்து விப்பேன். நம்ம எவ்வளவு நாள் ரோட்ல நின்று அதிரசம் வித்திருக்கோம் தெரியுமா? டேய், அளவா கதை விடுறா. இத கேட்டு எனக்கே தலை சுத்துது. தாத்தா, நீங்க தானே சொன்னீங்க. நடத்து அவ மறந்ததுனால உனக்கு இதெல்லாம் வசதியா போச்சு. தாத்தா ப்ளீஸ் மானத்தை வாங்காதீங்க தாத்தா. உன் கூட கொஞ்சம் நான் பேசணும், சில விவரங்களை சொல்லணும். தான் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. டேய், ரோட்ல குரங்க வச்சு வித்த காட்டுறவன் மாமியார் வீட்டுக்கு தனி தூக்கிட்டு போன்னு சொன்னா குரங்கு பானையை தூக்கிட்டு ஓடும். பாத்திருக்கியா? இப்ப நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தான் இருக்கு. ஐயோ, மானத்தை வாங்குறீங்களே தாத்தா. ஏன்? பண்ணு நீ உன் பொண்டாட்டிக்காக இவ்வளவு பண்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாத்தா, இப்படி பொம்மையை பார்க்கும்போது கூடிய சீக்கிரத்துல இவ சரியாயிடுவான்னு தோணுது தாத்தா. அதுவும் நல்லதுதான்டா. மறுபடியும் நம்ம எல்லாரையும் அவளுக்கு ஞாபகம் வந்துடும். ஆனா பல விஷயங்களை மறந்துடுவா. என்ன சொல்றீங்க? அந்த அம்மா பொம்மையவே ஒத்து ஒத்து பாக்குதே. இங்க பாரு, பொய் சொல்லி எதையும் அடைய முடியாது. சொல்லும் பொய் என்றும் வெல்லும் என்று இன்று நினைக்கலாம். அன்பு என்னைக்கு தோக்காது. அத புரிஞ்சு நடந்த தப்புச்ச. இல்ல பொய் மேல பொய் சொன்ன தண்டிக்காம விட மாட்டேன். புரியுதா? யார பத்தி சொல்றாங்க? உன்னை சுத்தி பொய்யான உலகம் உருவெடுத்து ஆடிக்கிட்டு இருக்கு. அத நம்பின அவ்வளவுதான். நூல் அருந்த பட்டமா காத்துல அலைவ, காணாம போயிடுவ. ஜாக்கிரதையாயிரு, முழிச்சுக்கோ. உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை உன்னிப்பா பாரு. பொய்யான மனிதர்கள் கூட்டம் இருக்குது. சரி பொம்மி, உள்ள போலாமா? இருங்க, அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்கன்னே தெரியல. உனக்குதான் சொல்றேன். உனக்கேதான். அவங்க நான் சொல்றதுக்கு பதில் சொல்ற மாதிரியே இருக்கு. இல்ல அவங்க வேற யாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு இல்ல. வா போலாம். நம்பாத, அவனை நம்பாத. பொய் உண்மையின் முன்னால் ஓட்டம் எடுக்கும். ஆத்தா சன்னதியில் அது நடக்குது. புரிஞ்சு நடந்துக்கோ. அத நீ தெரிஞ்சு நடந்துக்கோ. தண்ணி யாராவது எடுத்துருவாங்க. மல்லிகா, இங்க வா. இந்தா. என்னாச்சுன மாமா? உனக்கு அங்க என்ன காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாம நீ தண்ணிய குடிக்கிற. பரவாயில்ல, குடு. போலாமா? அண்ணே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். தர்ஷினி, எத்தனை போட்டோ எடுத்தது போதும். அண்ணே, லாஸ்ட் ஒரே ஒரு போட்டோ ப்ளீஸ். இதோட முடிஞ்சது. இனிமே உன்னால போட்டோவே எடுத்துக்க முடியாது. இதுதான் உன்னோட கடைசி போட்டோ.
பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட்டான். பேராண்டி கலக்கு கலக்கு. என்னாச்சுங்க? அது ஒண்ணும் இல்ல. உள்ளுக்குள்ள கால் வலிக்கிடுச்சு. 3வது முறை முங்கி எழும்போது பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு பொம்மிக்கு. என்ன பண்றான்னு பாப்போம். இப்போவோ இல்ல அடுத்த தடவை முழுகி எழுந்திருக்கும் போது சித்தார்த்த மொத்தமா முழுகிடுவான். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் தவிச்சு தண்ணி குடிக்க போறாங்க. நான் பட்ட அவமானத்துக்கு இவங்களுக்கு இதுதான் பதிலடி. பிரச்சனை எதுவும் ஆகாதுல்ல? போலீஸ் வரைக்கும் போச்சுன்னா நம்ம மாட்டிப்போம். எந்த பிரச்சனையும் வராது, பாத்துக்கலாம். என்னங்க? ஒண்ணுல என்ன தாத்தா, அண்ணன் ஒரு மாதிரியா பண்ணுது, எனக்கு பயமா இருக்கு. நீ சும்மா இருமா. பொம்மிக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கலான்னு சித்தார்த்து ஒரு பிளான் பண்ணிருக்கான். கொஞ்சம் அமைதியா இரு, அதை கெடுத்துறாத. நீ இப்ப டென்ஷன் ஆன, பொம்மியும் டென்ஷன் ஆவா. அடுத்த தடவை மூழ்கி எழுந்துக்கும் போது சித்தார்த்து உள்ளவே கிடந்து தவிக்கிற மாதிரி பண்ண போறான். நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. தாத்தா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? சும்மா ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி தூள் கலப்ப போறான்னு மட்டும் பாரு. அமைதியா இரு. இந்த பரிகாரம் முடிஞ்சதும் பொம்மிக்கு குணமாகணும். ஆனா அதே நேரத்துல நான் எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்ந்து இதே இடத்துல பொம்மி சரியாயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னங்க நீங்க இப்படி பயமுறுத்திட்டீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல பொம்மி, நீ பயப்படாத. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன நீ இப்படி பண்ணிட்ட? நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். சரி சித்தார்த், வர வீட்டுக்கு போலாம். அண்ணி, அண்ணனுக்கு பிரச்சனைனதும் நீங்க தவிச்ச தவிப்போம், துடிச்ச துடிப்போம் எனக்கே கலங்கிருச்சு அண்ணி. அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நீங்க தவிச்ச தவிப்புல தெரிஞ்சிருச்சு அண்ணி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. என்ன தர்ஷினி, உனக்கு பிரச்சனைனா நான் தவிக்க மாட்டேனா? இல்ல நம்ம வீட்ல யாருக்காவது ஒண்ணுன்னா நான் தவிக்க மாட்டேனா? யாருக்கா இருந்தாலும் நான் இதே மாதிரி தான் தவிச்சிருப்பேன் தர்ஷினி. நல்ல வேளை கோயிலுக்கு வந்த இடத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணாயிருந்தா என்ன பண்றது? அந்த ஆத்தாதான் பொம்மை உடம்புல புகுந்து சித்தார்த்த தம்பியை காப்பாத்திருக்கா. அந்த நிமிஷம் இங்க யாருக்குமே கையும் ஓடல, காலும் ஓடல. நல்ல வேளை கிருஷ்ணவேணி, எல்லாம் சரியாயிடுச்சு. சரி, படுத்துக்கோங்க.
தான் வெளியே இருக்கா? பொம்மி, பத்மா உன்னை பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வர சொன்னா. அவளை நீ பார்த்து பேசுனா உனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடும் தான் உன்னை கூட்டிட்டு போக வந்தேன். போலாம். உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் பத்மா எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? எந்த பத்மா? போச்சு, அவளே மறந்துட்டியா? இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கோவப்படுவா தெரியுமா? நீ என்ன அவளுக்கு உசுறு இப்படி யோசிக்கிற? சரி விடுமா, மாமா ஏதோ உனக்கு நல்லது நடக்கணும்னு சொன்ன. போனம்மா 10 நிமிஷம் அவளை பார்த்தம்மா வந்தம்மான்னு இருக்கலாம். யோசிக்காம வா. சரி, போகலாம். வா, போயிட்டு வந்துடலாம். வா 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 வா. இந்த பத்மாங்கிறது யாரு? என்னோட ஃப்ரெண்டா? ஆமாம்மா, உனக்கு ஞாபகம் இல்லையா? குட்ட பத்மானே நீ கூட சொல்லுவியே. அப்புறம் பத்மாக்கு உப்மானா பத்தாதுன்னு சொல்லி நீ கூட கிண்டல் பண்ணி சொல்லுவியே, ஞாபகம் இல்லையா உனக்கு? இல்லையே, ஞாபகம் இல்லையே. என்ன பூமி, இந்த மாமாவையும் மறந்துட்ட, உன் ஃப்ரெண்டு பத்மாவையும் மறந்துட்ட. நீ நம்ம ஊருக்குள்ள வியாபாரத்துக்கு கிளம்பி போற அழகே தனி. அதிர்ஷ்ட சுட்டி எடுத்துட்டு வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போய் முதல்ல பிள்ளையார் அப்பனுக்கு தான் படைப்ப, அதுக்கப்புறம் தான் வியாபாரத்துக்கே போவ. நானும் எத்தனையோ நாள் உன் கூட வந்து வியாபாரம் செஞ்சப்போ உதவி இருக்கேன் தெரியுமா? அப்படியா? தெரியல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல மாமா. ஐயோ அப்பா, என்னாச்சு என்னாச்சு? அதுல நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன மாமான்னு வாயார கூப்பிட்டியா, அதான் மனசு வலிக்குது. அதான், வேற ஒண்ணு இல்ல. பரவாயில்ல, நீ இனிமே அப்படியே கூப்பிடு பூமி. இந்த வண்டியில பெட்ரோல் என்ன ஒழுகிட்டே போகுது? அட ஆமாப்பா, பெட்ரோல் இந்த வண்டி கீழே ஒழுகிட்டே போகுதுப்பா. அண்ணி, பொம்மி, அண்ணி, அண்ணி, பொம்மி, அண்ணி, வெளியே காணுமே. வா வாங்க. தம்பி, உள்ளேயும் அவ இல்ல. உள்ள இல்லையா? எங்க போனா? தர்ஷினி வெளிய இருக்காளா? வெளியிலயும் இல்லங்க. வெளியும் இல்ல. ஐயோ, எங்க போயிருப்பா? எங்க இருக்கா? இங்க இருக்கா? தேடி பார்த்துட்டு இருப்பா. எங்கேயும் இல்ல. என்ன பாட்டி? தம்பி, அவ நம்பருக்கு ஒரு போன் பண்ணுப்பா. போன். போன் எங்க இருக்கு? ஐயோ, பொம்மி போன் இங்க இருக்கு. அவ எங்க தான் போயிருப்பான்? நான் அவளை எங்கன்னு போய் தேடுறத. நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல போய் தேடிட்டு வந்துடுறேன். ஐயோ, பொம்மி, பொம்மி. இதுதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். இப்ப போய் இப்படி நடக்கணுமா? சரி, நமக்கு தெரிஞ்ச இடத்துல தேடி பார்ப்போம். வாங்க வாங்க. அந்த பெருசு ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க.
இந்த உலகத்திலே ஏதோ பொம்மை தான் அதிரசத்துக்கு அத்தாரிட்டி மாதிரி பேசுறாரு. அவ என்ன பெருசா வானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டாளா? அப்படி என்ன பெருசா அதிரசம் பண்ணி கிழிச்சிருவா? அதையும் நான் பாக்குறேன். மா, அவதான் அதிரசமே பண்ண தெரியாதுன்னு சரண்டர் ஆயிட்டா. நாளைக்கு அந்த மொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டு நிக்கதாமா போகுது. படணும்டா, எனக்கு அதுதான் வேணும். கண்ணு முன்னாடி இந்த குடும்பம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். அஞ்சலி ஸ்வீட்ஸோட பேரை கெடுத்தாலே இந்த மொத்த குடும்பத்தோட பேரு அசிங்கப்பட்டதா தானே அர்த்தம். இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமாமா? இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் பிடிச்ச பொம்மையாலேயே இந்த விஷயம் நடக்க போகுது. இந்த விஷயத்துல பொம்மி பேரு மட்டும் இல்லம்மா, குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரும் ரிப்பேர் ஆகி அவங்க எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. அத பார்த்து நீ சந்தோஷப்பட போறமா? அது எப்படிடா நடக்கும்? அப்படி மட்டும் பண்ணிட்டா சூப்பர் மனு, பாசிபிள் அது? கண்டிப்பா பாசிபிள் தமன்னா. அது எப்படி நடக்கும்னு சொல்றேன் கேளு.